Friends, next example problem 8.1. இது அந்த wave theory பேஸ் பண்ணி தான். For the photoelectric emission from cesium source that wave theory predicts that. அப்போ cesiumங்கிற மெட்டலில் photoelectric emission பற்றி wave theory பேசிஸாக வச்சு நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். இப்போ maximum kinetic energy of the photoelectrons depend on the intensity of incident light அப்படின்னு காட்டலாம். ஸோ வெளிவரக்கூடிய எலக்ட்ரானுடைய மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி எதை பொறுத்தது? இன்டென்சிட்டியை பொறுத்தது. எதன் அடிப்படையில்? வேவ் தியரி அடிப்படையில்ங்கிறத நம்ம இப்போ சொல்ல போகிறோம். ஸோ பாருங்கள், அக்கார்டிங் டு வேவ் தியரி படி எனர்ஜி இன் எ லைட் வேவ் இஸ் ஸ்ப்ரெட் அவுட் யூனிஃபார்ம்லி. கொஞ்சம் முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ அந்த வேவில் அந்த எனர்ஜி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் அண்ட் கண்டினியூஸ்லி ஓவர் த என்டையர் வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எனர்ஜி அப்சர்வ்ட் பை ஈச் எலக்ட்ரான் இன் டைம் இஸ் கிவன் பை ஈக்குவல் டு ஐஏடி. இது எப்படி சார் பார்ப்போம். இதுதான் நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணது. இதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். அப்போ லைட்டோட எனர்ஜி யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஓகேவா? ரைட். இப்போ இன்டென்சிட்டியை நம்ம சொன்னோம், எனர்ஜி பர் யூனிட் ஏரியா பர் யூனிட் டைம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலக்ட்ரான் ரிசீவ் பண்ணக்கூடிய எனர்ஜி எவ்வளவு அப்படின்னு கேட்டோன்னா E ஈக்குவல் டு ஏடி அங்கிட்டு கொண்டு போயிடலாமா? IAT. இதுலேயும் T1 செகண்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா எனர்ஜி ரிசீவ்டு இன் ஈச் செகண்ட் அப்படின்னா IA அப்படின்னு மட்டும் சொல்லுவோம். எனர்ஜி பர் செகண்ட் அப்படின்னா T1 செகண்ட் அப்படின்னு கொண்டு வந்துடுவோம். இப்போ கொஞ்சம் சிம்பிளாக ஒரு எளிமையான படத்தை போட்டுருவோம் அடுத்ததை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. இப்போ இது ஒரு ஆட்டம். ஸோ இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் இருக்குது. இப்போ ஒரு வேவ் விழுகுது. அந்த வேவ் கிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜி என்னன்னு வச்சுக்கலாம்? ஈக்குவல் டு IATன்னு வச்சுக்கலாமா? ரைட். அது விழுகுது. விழுகும்போது சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம்? எஸ்கேப் ஃப்ரம் த சர்ஃபேஸ் பேரியர் தட் இஸ் கால்டு ஒர்க் ஃபங்க்ஷன். அப்போ ஒர்க் ஃபங்க்ஷன் போக ரிமைனிங் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி என்னவா வந்துடும்? கைனட்டிக் எனர்ஜியாக வந்துடும். Kmax. ஓகேவா? ரைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 ஜூல் எனர்ஜி படுதுன்னா ஒரு 10 ஜூல் எனர்ஜி இந்த சர்ஃபேஸ் பேரியரை ஓவர் கம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ரிமைனிங் 90 ஜூல் எனர்ஜி கைனட்டிக் எனர்ஜியாக மாறிடும். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன எழுதிடலாம் அப்படின்னா, இந்த இன்சிடெண்ட் எனர்ஜி தான் ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. அப்போ ஈக்குவல் டு ஒரு பார்ட் ஒர்க் ஃபங்க்ஷன், ஒரு பார்ட் கைனட்டிக் எனர்ஜி மேக்ஸ். அப்போ கைனட்டிக் எனர்ஜி மேக்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? இது இங்கிட்ட வந்தால் மைனஸா? அப்போ E மைனஸ் φ0 அப்படின்னு வந்து ஈங்கிறது என்னது? IAT மைனஸ் φ0 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? ரைட். இந்த ஈக்குவேஷன் வரைக்கும் வந்துட்டோமா? அடுத்து என்ன சொல்கிறான்? வேவ் தியரி ப்ரிடிக்ட்ஸ் தட் ஃபார் எ யூனிட் டைம்னா டைம் 1 செகண்ட். அப்போ எனர்ஜி என்னது? IA லெஸ் தென் φ0னா எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகாது. அட் ஹை இன்டென்சிட்டியில் எனர்ஜி எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். IA கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு φ0 ஆகும்போது எலக்ட்ரான்ஸ் எமிட்டர். திஸ் சிம்ப்ளைஸ் தட் ஹையர் த லைட் இன்டென்சிட்டி கிரேட்டர் வில் பி கைனட்டிக் எனர்ஜி மேக்ஸிமம். லைட்டோட இன்டென்சிட்டி அதிகமாக இருந்தால் கைனட்டிக் எனர்ஜி மேக்ஸிமம்னு வேவ் தியரி சொல்லுது. Kmax depends only on the intensity under given condition. Kmax எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? இன்டென்சிட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்கு. That is suitably increasing intensity can produce photoelectric effect
even if the frequency is less than threshold frequency. frequency threshold விட கம்மியாக இருந்தாலும் இன்டென்சிட்டி அதிகமாக இருந்தால் போதும் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை நடத்திடலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ த கான்செப்ட் ஆஃப் threshold frequency does not even exist in wave theory. அப்போ வேவ் தியரியில் எது வரலை? threshold frequency வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், Kmaxனா kinetic energy max does not depend on frequency of the incident radiation. கைனடிக் எனர்ஜிக்கும் ஃப்ரீக்குவன்சிக்கும் தொடர்பு இல்லை அப்படிங்கிறத இந்த வேவ் தியரி அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க செகண்ட் கேஸில். ஸோ நம்ம 5th யூனிட்டில் படித்தோம். அக்கார்டிங் டு வேவ் தியரி இன்டென்சிட்டி ஆஃப் லைட் வேவோடைய இன்டென்சிட்டி எதுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்கும்? is proportional to the square of the amplitude of electric field க்கு proportional இருக்கும். அப்போ intensity of wave I intensity is proportional to the square of amplitude of electric field vector. அப்போ electric field vector increase ஆகுதுன்னு வச்சுக்க, with increase in intensity increase ஆகும்போது electric field vector increase ஆகுது. அப்போ increase ஆகும்போது electric field increase ஆகும்போது என்ன ஆகும்? increase the acceleration of the electron increase ஆகும்போது the kinetic energy of the electron is also increases. அப்போ intensity increase ஆகும்போது kinetic energy of the electron increase ஆகுது அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டோம். ஸோ I is replaced with the quantity proportional to E0 square. Kmax should not depend at all on the frequency of classical light wave. ஸோ இங்கே kinetic energy வந்து ஃப்ரீக்குவன்சியை டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படிங்கிறத சொல்கிறோம். which again contradicts the experimental ரிசல்ட்டுக்கு மாறுபட்ட அமையுது அப்படிங்கிறத திரும்பவும் சொல்கிறாங்க. அடுத்து 3வது கேஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, the time interval between the incidence of light and ejection of photoelectron is very long. இது இதில் வேவ் தியரியில். ஓகேவா? ஸோ for sake of simplicity the following standard assumption can be made when light is incident on the given material. லைட் கிவன் மெட்டீரியலில் படும்போது சில அசம்ஷனை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. லைட் வந்து அந்த சர்ஃபேஸ் டாப் ஆஃப் த மெட்டல் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த அட்டாமிக் லேயரில் மட்டும்தான் லைட் அப்சார்வ் ஆகும். ஃபார் எ கிவன் எலமெண்ட் ஈச் ஆட்டம்ஸ் அப்சார்வ் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அண்ட் திஸ் எனர்ஜி இஸ் ப்ரொபோஷனல் டு இட்ஸ் கிராஸ் செக்ஷன் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த வேவ் தியரி இது மெட்டலோட சர்ஃபேஸு. இப்போ இந்த வேவ் வந்து படுது அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ஓகேவா? அப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டோன்னா, ஈச் ஆட்டம் அப்சார்ப்ஸ் அண்ட் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. ஒவ்வொரு ஆட்டமும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிசீவ் பண்ணோம் இங்கே உள்ள எலக்ட்ரான். ஓகேவா? அப்போ அந்த எனர்ஜி ரிசீவ் இருக்கு இல்லையா, அது எதுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்கும் அப்படின்னா, அது வந்து படக்கூடிய அந்த சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸில் ஒரே ஒரு ஆட்டம் இருக்கும்னா அந்த ஏரியாவுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஈச் ஆட்டம் கிவ்ஸ் திஸ் எனர்ஜி டு ஒன் எலக்ட்ரான். அப்போ அதில் படக்கூடிய எல்லா எனர்ஜியையும் அந்த ஆட்டமில் இருக்கிற ஒரே ஒரு எலக்ட்ரானுக்கு கொடுத்து அந்த எலக்ட்ரானை என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெளியேற்றுறோம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இதை பேஸ் பண்ணி ஒரு சம் கால்குலேட் பண்ண போகிறோம். ஒர்க் ஃபங்க்ஷன் ஃபார் சிசிஎம் வந்து 2.14 எலக்ட்ரான் வோல்ட். அந்த பவர் அப்சார்வ் பர் யூனிட் ஏரியா. ஸோ பர் யூனிட் ஏரியாவில் அப்சார்வ் பண்ணக்கூடிய அந்த பவரோட வேல்யூ வந்து 1.6 × 10⁻⁶ வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் விச் ப்ரொடியூஸ் எ மெஷரபிள் ஃபோட்டோ கரண்ட் இன் சிசிஎம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். So if an electron accumulates light energy just enough to overcome the work function, அப்போ லைட்டில் படக்கூடிய எனர்ஜியெல்லாம் அந்த எலக்ட்ரானுக்கு நம்ம கொடுக்குறோம். இப்போ ஃபுல் வேவில் படக்கூடிய எனர்ஜியெல்லாம் ஒரு எலக்ட்ரானுக்கு நான் கொடுக்குறேன்.
அப்போ இது இந்த சர்ஃபேஸ்லேருந்து வெளியேற மாதிரி நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம கேஸில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டேன்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஓகேவா? ரைட். Now the light of energy is accumulate on this electron. Just it overcome the work function. ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு ஈக்குவலான எனர்ஜியை மட்டும் நான் கொடுத்துட்றேன். அப்போ 10 ஜூல் மட்டும் கொடுக்கும்போது இட் ஜஸ்ட் எஜெக்ட் அவுட் பட் இட் டஸ் நாட் மூவ். ஏன்னா ஐ கிவ் த எனர்ஜி டு த எலக்ட்ரான் ஜஸ்ட் ஈக்குவல் டு திஸ் ஒர்க் ஃபங்க்ஷன். ஹவ் the kinetic energy is 0. The electron ejected with the kinetic energy is 0. அப்போ kinetic energy 0ன்னு இந்த equationல இந்த term 0 போட்டுலாமா? 0 equal to IAT minus pi naught அப்படின்னு போட்டுறேன். அப்போ minus pi naught இங்கிட்டு போச்சுன்னா ப்ளஸ் ஆயிருமா? அப்போ IAT equal to pi naught. So T equal to work function pi naught by I into A அப்படின்னு எழுதுகிறேன். ஸோ இந்த ஏங்கிற இடத்துல என்ன போடுறோம்? பைஆர் ஸ்கொயர் ஏரியா ஆஃப் த ஆட்டமோட ஏரியாவை நம்ம எடுத்துக்கிறோம். அது ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கு இல்லையா? அப்போ அட்டாமிக் ரேடியஸ் 10⁻⁻10 மீட்டருங்கிறத நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த கிவன் டேட்டாவிலிருந்து ஒர்க் ஃபங்க்ஷன் 2.14 எலக்ட்ரான் வோல்ட்டை ஜூலாக மாற்றணும். இங்கே நம்மளுக்கு ஒர்க் ஃபங்க்ஷன் இப்படி கொடுத்துருப்பான் டேட்டாவில் 2.14 எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு கொடுத்துருப்பான். இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2.14 இந்த எலக்ட்ரான் வோல்ட்டை ஜூலாக மாற்றுறதுக்கு 1.6 into 10⁻⁻19 போட்டேன்னா ஜூலாக மாறிடும். ஓகேவா? ரைட். அடுத்து இன்டென்சிட்டி 1.6 into 10⁻⁻6 பை வேல்யூ உனக்கு தெரியும். ஆரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணும்போது அந்த எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்கிறான்? 79 days ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கிருந்து இந்த எலக்ட்ரான் வேவ் தியரி படி அந்த வேவ் எனர்ஜி எலக்ட்ரானுக்கு சப்ளை ஆகி இங்கிருந்து எலக்ட்ரான் வெளியேறதுக்கு இட் நீட்ஸ் 79 days அப்படின்னு சொல்கிறோம். பட் எக்ஸ்பெரிமெண்ட் ஷோ தட் இட் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ் ப்ராசஸ். லைட் பட்டோன்னா எலக்ட்ரான் வெளியேறும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ இட் இஸ் ஒன்ஸ் அகெயின் ஷோஸ் த ஃபெயிலியர் ஆஃப் த வேவ் தியரி. ஸோ வேவ் தியரி ப்ரிடிக்ட்ஸ் தட் there is a large time gap between incident of light and ejection of photoelectron. But experiment shows that photoemission is an instantaneous process. Photoemission எப்படிப்பட்ட process? அது உடனடியான நிகழ்வு, instantaneous process அங்கிறத இங்கே காட்டியிருக்கோம். Okay students? It is an instantaneous process. It is very important word.